கேட்டிடுங்கோ கேட்டிடுங்கோ அறிந்து நாங்கள் பாடினாலும் அறியாமல் பாடினாலும் ஐயே தெரிந்து நாங்க பாடினாலும் சில வார்த்தை தெரியாமல் பாடினாலும் 6 வெள்ளை 100 குற்றம் 6 வெள்ளை 100 குற்றம் எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயா 6 பேரை ஆதரிக்க வேண்டும் ஐயா பெரியோர்களே சபையோர்களே சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்து கொண்டிருக்கும் என் அம்மா தாய்மார்களே அதாவது திருநெல்வேலி மாவட்டம் இந்த கரம்பதி என்னும் கலக்குடிமா நன்னகரம் இந்த கலக்குடிமா நன்னகரத்திலே அருளோடும் குழுவிருக்கும் ஐயா கெடங்கடி மாடசுவாமி ஆமா சிவனடைந்த பெருமாள் சிவசக்தி கிடங்கடி மாடசாமி மற்றும் அம்மா மாடத்தி அம்மா. அதாவது பாருங்க, இந்த திருவாலயத்திலே 5 வருடத்திற்கு முன்பாக குடைவிழா நடந்தது. ஆமா, அப்போது குடைவிழா நடக்கும்போது இந்த ஆலயத்திற்கு வெள்ளுப்பாட்டு நிகழ்ச்சிக்காக பண்பொழி தெய்வத்திரு நம்ம தாத்தா எஸ் மாடசாமி தேவர் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி நம்ம அம்மா மீனாட்சி வந்திருந்தாங்க. அம்மா கூட நானும் வந்திருந்தேன். முதல் நாள் சாஸ்தாங்கதை நான் பாடினேன். மறுநாள் மதிய குடையையும் நைட்டும் அம்மா பாடினாங்க. அதுக்கப்புறம் ஐயா வாசல்ல கொடையே நடக்கல. ஐயனுடைய அருளால கோயிலெல்லாம் நல்லா எடுத்து கட்டியிருக்காங்க. ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இப்ப மேடை இவ்வளவு உயரமா இருக்கு. அப்ப ரொம்ப தரையா இருந்துச்சு. வளரல, சிமெண்ட் செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் கொத்தினாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால உங்க 2 பேரையும் கூப்பிடல. உங்க 2 பேர் செலவுலையும் கட்டி கொடுத்துருங்க. நல்ல நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. ஆமா, யோசிக்க மாட்டோயா. சரி சரி, அப்ப உங்க செலவுல நாளைக்கு கட்டி கொடுத்துருங்க. நல்லது. ஐயா கெடங்கடி மாடசுவாமியுடைய திருவாலயத்திலே இன்றைக்கு சித்திரை மாதம் 3வது வியாழன் வெள்ளி ஐயாவுக்கு கொடை விழா பெரும் விழாவாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆமா, 5 வருஷத்துக்கு அப்புறமும் கொடை நடக்கும் போது நம்மளுடைய வெள்ளுப்பாட்டு தான் வரணும். மாடசாமி தேவர் படிச்ச இடத்துல அவங்க மகா படிச்சு அதுக்கப்புறம் அவங்க பேத்தி வரட்டுமே அப்படின்னு நாமளுடைய வெள்ளிசையை அன்போடும் பண்போடும் ஆசா பாசத்தோடும் அட்வான்ஸ் கொடுத்து அழைத்து வந்துள்ளார்கள். ஆமா, அதாவது தாத்தா மாதிரி அம்மா பாட முடியாது, அம்மா மாதிரி மகள் பாட முடியாது. அவங்க அறிவிற்கு எட்டியபடி இந்த வெல்மேடையை எடுத்துக்கொண்டா எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கலைஞர்கள், கலை மாமணிகள் உங்கள் முன்னால் வந்து பாடி இருக்கலாம். பாராட்டு பரிசுகளை வாங்கி சென்றிருக்கலாம். அடியால் ஏதோ சிறு குழந்தை சிற்றறிவிற்கு எட்டியபடி கச்சது கை மண்ணளவு கல்லாதது உலக என்று சொல்வார்கள். கற்க கசரட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் திரு வள்ளுவரின் திருக்குறளுக்கிணங்க அடியால் பாடுகின்ற பாட்டிலே பலது குற்றம் இருக்கலாம், சொல்லுகின்ற சொல்லிலே பல குற்றம் இருக்கலாம். சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றம், சொல்லுகின்ற பொருளிலே பலவிதமான குற்றம். அதோடு என்னுடன் வந்திருக்கும் அடியாட்கள் போடக்கூடிய மேளதாளத்திலும் ஏதேனும் குறைகள்
எது தெரிந்தால் தெரிந்தால் ஏன் பாருங்க, என்ன இந்த சித்திரை பிறந்ததுல இருந்து லீவ் இல்லாத தொயந்த சோழி. ஆமா, நம்மளுக்கு இதான மாச சீசனு. ஆமா, திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளின்னு லீவே விடிய 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 ஒரே முழிப்பு. ஆமா, நல்ல தூக்கம் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது. இன்னொரு 4 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். ஆமா, அதனால ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான தண்ணியை குடிச்சிருப்பாங்க. அதனால குரல் அப்படி இப்படி இருக்கலாம். நம்ம நேத்து போன ஊர்லனா சரியான மழை. ஆமா, இங்கேயும் நல்ல மழை. நம்ம வரதுக்கு முன்னாடியே பேஞ்சு வெறிச்சிருக்கு. அங்க நம்ம நிக்கல. அங்க நம்ம அந்த ஊருக்கு போனவர நான் பெஞ்சு இல்ல. அதனால பாடுகின்ற பாட்டிலே பலவிதமான குறைகள் இருக்கலாம். உங்களுக்கேற்க ஏதேனும் குற்றம் குறையாக தெரிந்தால் என்னை மட்டுமல்லாமல் எங்கள் 6 பேரையும் உங்கள் வீட்டு குழந்தையாகவே நினைத்து மன்னித்து காத்தருள வேண்டும் என்று இங்கே வந்திருக்கும் சபையோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சபை நிறைய போகும் என் அம்மா தாய்மார்களுக்கும் எங்கள் 6 பேருடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் கலா நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். அடுத்து வருவது முழக்கம். நன்றி வணக்கம். தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில், தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் அங்கே தர்க்கே சிவன் மாலும் கொழுவேருந்தா ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் அரனோடு பார்வதியும் கொழுவேருந்தார் வளரும் வைகுண்டம் தலமதிலே, வளரும் வைகுண்டம் தலமதிலே மாயன் பெருமாளு லட்சுமியும் கொழுவேருந்தார் பிரமலோகத்தில் சதிர்முகன் சரஸ்வதியும் கொழுவேருந்தார் தெய்வலோகம் எனும் அமராவதியில் இந்திரன் இந்திராணி கொழுவேருந்தார் 30 முக்கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் அகத்தீஸ்வரோடு புலத்தீஸ்வரா அழகு கலை கோட்டு மாமுனியோ நந்தி படைகளோடு பூதேகன், நந்தி படைகளோடு பூதேகனோ கைலையில் 4 லட்சம் கோடி பேய்படையா ஓ தகதா தகதை தானாகிய பொன்னுவெளி கைலாய பர்வதத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமானோடு ஈசன் சங்கரன் சதாசிவன் விமலன் விருதனன் இறையவன் அடியவர் கிளியவன் என்றும் சபுகாவரணன் காலகாலன் காலச்சந்திரசூடன் காமதை கண்ணன் என்றும் கங்காதன் திரிதன் திரிநயதன் திரிவீட்சகன் திரிகூடநாயகன் திகம்பர வால் மலுவும் குடியும் கபால சூரவேந்தனம் விபதி உத்திராஜ மாலை அணிந்த புலித்தோல் உடை யானை தோல் போர்வை அணிந்த சாட்சாதி சிவபெருமானோடு யம பருவத ராஜகுமாரியின் தஜைமேனியாய் பிரகாசிக்கும் என் சக்தியாகிய உமா மகேஸ்வரி பார்வதா தேவியோட இன்னும் அந்த கைலையிலே யார் யாரெல்லாம் கொள்ளுவிருந்து வருகிறார்களானா
யானை மூகத்தொந்தை கணபதியோ யானை மூகத்தொந்தை கணபதியோ ஆறு முகத்தோடு வேலை வரும் ஐய சுடரோடு சனி நாரதரும் சுடரோடு சனி நாரதரும் கைலையில் ஜோதி மார்க்கண்டனும் கொலவேறொந்தா கைலையில் ஜோதி மார்க்கண்டனும் ஏனோ ஆகாயத்தில் சூரியனா ஆகாயத்தில் சூரியனா அழகு குளிர் சந்திரனா ஆகாயவாணியோடே ஆகாயவாணியோடே பூமா கங்காதேவி குளிவிருந்தா சாமி படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் பாரேழு புவனம் எல்லாம் எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்களையும் அங்க ஈஸ்வரனார் தான் படைத்தார் படைத்து விட்ட மனுக்களுக்கும் படியளக்க வேண்டும் எடுத்து விட்ட மனுக்களுக்கும் இறையளக்க வேணும் என்று இறையளக்க வேணும் என்று அந்த கைலிங்கிரி வாசலிலே அந்த கைலாச வாசலில ஆண்டவனாகிய சிவபெருமானோடு பார்வதா தேவியானவள் கொலுவிருந்து வருகின்றாள். ஆமா பகவான் பார்வதியை சூழ தேவாதி தேவ மூவர்கள் எல்லாம் 30 தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் அகத்தீஸ்வரர் புலத்தீஸ்வரர் நந்தீஸ்வரர் அழகு கலை கோட்டார் மாமுனி சூழ கிண்புருடர் ஆந்தர்கள் கிண்புருடர் தேவர்கள் தெய்வலோகர் அம்பையர்கள் அஷ்டபாலர்கள் நாரத மகாமுனிவரோடு ஆண்டவன் சிவபெருமான் கையிலே கொலுவிருக்கின்றார். அப்படி கொலுவிருக்கின்ற போது பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான் இந்த தேவாதி தேவ மூவர்கள் எல்லாம் நாமளை வணங்குவதனால அருள் உண்டா பொருள் உண்டா பேர் ஆனந்தம் உண்டா? ஏன் கிடையாது? எதற்காக கிடையாது? சாகாத வரத்தை பெற்றவர்கள். எதற்காக? ஆண்டவன் பகவான் கிட்ட ஆண்டவா இறைவா சிவபெருமானே இந்த கைலாசத்தில் வாழும் தெய்வ மூவர்கள் எல்லாம் அன்றாடம் உங்களுக்கு திருப்பணிகளை செய்ய வேண்டும். அதனால் எங்களுக்கு சாகாத வரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்களாம். அதற்கு ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார்? எப்படி கொடுத்தாரு? அப்பா தெய்வ மூவர்களே திருப்பார் கடலுக்கு சென்று அமிர்தத்தை கடைந்து அமிர்தத்தை நீங்கள் அருந்த வேண்டும். அந்த அமிர்தம் அதுல அமிர்தம் பிறந்து வர அந்த அமிர்தத்தை சாப்பிடுங்க. அமிர்தத்தை அருந்தினீர்களானா அண்டையிலிருந்து உங்களுக்கு சாவு கிடையாது. எனக்கு ஒரு உருண்டை மட்டும் தந்துட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமா உங்களுக்கா? நீங்க உங்களெல்லாம் இந்த உலகத்துல வச்சிருந்தா உலகத்தை 2 ஆகிற மாட்டியே. அப்ப நீங்க இருக்கீங்களா? நான் ஆசைப்படலையே. நான் வரேன் கேட்டேனா? நான் கேட்டேன்னா அப்ப எதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. மனிதனா பிறந்த இன்னைக்கு பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு கண்டிப்பா நமக்கு உண்டு. இருந்தா ஊனை குத்தி வரைக்கும் எழுத முடியும்? அது இல்ல, அது முடியாது. முடியாது. மனுஷனுக்கு எப்ப ஜாவுனே தெரியாது இருக்க மனுஷனே இந்த ஆட்டம் ஆடுதானே. முடியவே முடியாது.
பிரம்மன் எழுதியதை யாராலையும் பிரித்து எழுத முடியாது. முடியாது முடியாது. அப்படி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆமா சாகா வரத்தை கேட்க பகவான் அமிர்தத்தை கடைந்த சரி அருந்து சொன்னார். ஆமா அமிர்தத்தை அருந்திய நாள் முதலாக சாகா வரத்தை பெற்று சரி தெய்வ கையிலே சிவபெருமானுக்கு திரு தொண்டை செய்து வருகிறார்கள். பகவானுக்கு செய்து வராங்க, கையில செஞ்சு வராங்களே. ஆமா, அன்றாடம் செய்த பூஜையை தான் நமக்கு இந்த தெய்வமூர்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேத்து செஞ்ச பூஜை இன்னைக்கு செய்தாங்க. ஆமா, அவங்க பூஜையில எந்த புகழும் இல்ல, பேரின்பமும் இல்ல. ஆமா, அதே பூஜை நம்ம செஞ்சோம்னா மாத்தி செய்வோம்ல. அதனால மானிட மனுக்கள் எல்லாம் செத்து பிழைக்கும் சீவராசிகள் சிவபெருமானை வணங்க வேண்டும். சிவபெருமான் நம்ம சிவபெருமான வணங்கணுமே. ஆமா, பாத்தியலா மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வரி பிரிச்சு நன்கொடை பிரித்து ஐயா ஆலயத்தை எப்படி உயரமா கட்டியிருக்காங்க பாத்தியலா. 15 அடி உயரம் வச்சிருக்காங்க. நல்ல கோயிலை எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி அதோட கொடை விழாவும் வைத்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் யாரால முடியுது? செத்து பிழைக்கும் சிவராசிகள் மானிட மனுக்களால தான் முடியுது. அதனால் மானிட மனுக்கள் நாமளை வழங்கினார்களானா அருள் உண்டு, பொருள் உண்டு, பேரானந்தம் உண்டு. சாமி தெய்வமே, சொல்ல தெய்வமே, இந்த இடத்துக்கு போயிட்டு வரேன், நல்லபடியா போயிட்டு வரணும், நீதான் என் துணையா இருந்து காத்துக்கணும்னு சொல்லி வேண்டுவோம். ஆனா அவங்கதான் ஒரு நாள் சாகாத வரம் பெற்றவர்களை எப்படினாலும் வணங்க மாட்டான், வேண்ட மாட்டாங்க. ஆமா, எப்படி சாவு கிடையாது தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம சாவுக்கு போய் தான் தெய்வத்தை மனசார கும்பிடுதோம். அப்போ உயிருக்கு பயந்துகிட்டு தான் சாமியை கும்பிடுதோம். ஆமா, உயிருக்கு பயராதவங்க யாரும் சாமியை கும்பிட மாட்டானே. பயராதவங்க யாரும் கும்பிட மாட்டாங்க. அது உண்மைதான். நம்மளுக்கு ஒரு என்னைக்கா உயிர் பயம் வந்தா மட்டும் தெய்வத்துக்கு பூஜை. அதாவது பாருங்க, நாம இந்த உலகத்துல இருக்க கூடாது, சீக்கிரம் போய் சேர்ந்துரும் நினைக்கிறவங்களுக்கு யாருக்குமே சாவே வராது. சாவு வராது, நல்ல 100 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்வாங்க. ஆனா இருந்து ஆசைப்படணும்னு நினைப்பாங்க, வாழணும்னு ஆசைப்படுவாங்க பாருங்க. நான் அதை சம்பாத்தியம் பண்ண, இதை சம்பாத்தியம் பண்ணிரும், நல்லா வாழணும் அவங்கதான் பொட்டு பொடுக்குன்னு போய்கிட்டே இருப்பாங்க. 40 வயசு 45 வயசு தாண்ட மாட்டாங்க. அப்ப மனித வாழ்வுக்கு இந்த உலகத்துல நிச்சயம் கிடையாது, மனுஷ வாழ்க்கை நிச்சயம் இல்ல. அதான் சொல்லிருக்காங்க பாருங்க, என்ன தூங்கும் போது வாங்கும் மூச்சே ஒரு சுழி மாறி போனாலும் போச்சு, அது தெரியாத மனிதர்கள் இந்த உலகத்துல என்ன ஆட்டம் போடுதாங்க. ஆமா, நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்தனா அது எனக்கு பிடிக்காது, நான் வாழ்ந்தா அது உனக்கு பிடிக்காது. நான் ஒரு பல்சர் பைக்ல போனோம்னா பக்கத்து வீட்டுக்காரனு பிடிக்க மாட்டேங்குது. அவன் பல்சர் பைக் வாங்கிட்டான், நானும் பல்சர் பைக் வாங்க அப்படின்னு போட்டி போட்டு மனிதர்கள் எல்லாம் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உலகமே போட்டிக்கு போட்டியா ஓடிட்டே இருக்கு. போட்டி போட்டு வாழலாம், தப்பு கிடையாது. ஆமா, அடுத்தவங்க மேல பொறாமப்பட்டு தான் வாழக்கூடாது. போட்டி இருக்கலாம், அவன் ஒரு ஆள் வேலை பார்த்தா ஒன்றரை வேலை பார்த்தா சம்பளத்தை வச்சுக்கலாம். அவன் ஒரு ஆள் வேலை பார்த்து மொத்தமே வேலை பார்க்காம நான் அவன் கூட ஜெயிக்கணும்னு நினைச்சா முடியாது. முடியாது. ஆமா, அது தெரிஞ்சு வாழ்ந்தா மனிதர்கள் எல்லாம் ஒழுங்கா வாழ்வாங்க. ஆமா, ஆனா யாருக்குமே அது தெரியுது கிடையாது. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமான் 7-14 புவனங்களை படைக்க வேண்டும் என்று அதில் முக்கியமான 3 லோகங்களை படைத்தார். அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம். அதலை என்றால் இறைவன் வாழும் ஆதி கைலாசம். ஆமா, சுதலை என்று சொன்னா நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறமே இந்த மத்தியலோகம். ஆதி பாதாளம் என்றா இந்த உலகிற்கும் கீழ் நோக்கு பூமி. ஆமா, அங்கதான் வால் முளைச்ச குறும்புக்கார சேட்டக்கார அரக்க அசுரர்கள் எல்லாம் வாழ்ந்து வரார்கள். உங்களை மாதிரி என்ன மாதிரி சேட்டை பிடிச்சா கிடையாது, உங்களை மாதிரி வச்சுக்கலாம். அப்ப நான் சேட்டை பிடிச்சவா? ஆமா, சரி இருக்கட்டும். அதனால பாதாள உலகத்திலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்களானா அதே பாதாள உலகத்தில அரக்கரனும் அசுரனும் ரிஷிமுகவர்ணனும் ரத்த கண்ணீர் பெண்கொடியும் மன்னவனும் தேவியுமா மகிழ்ந்த ரச செய்துவாரா
கொண்டவனும் தேவியுமா கூடி மெல்ல வாழ்ந்துவாரா பத்தாவும் தேவியுமா பௌஷுடனே வாழ்ந்துவாரா சீசனும் மங்கிலியும் போல சேர்ந்தரசு செய்துவாரா எல்லைக்கு எண்ணெய் போல எல்லைக்கு இணை பிரியாமல் வாழ்ந்துவாரா இணை பிரியாமல் வாழ்ந்துவாரா அப்படி வாழ்ந்து வரும் இருவேருக்கும் இருவேரும் வாழ்ந்து வரும் இருவேரும் பாதாள உலகத்திலே 56 அரசருக்கும் ரிஷிமுக வரணும்மா ரத்த கண்ணி வெண்கொடியும் அதிபதியா வாழ்ந்து வாரா வாழ்ந்து வரும் இருவேரும் ஆதி பாதாள உலகத்தில அங்கே 7 கோபுரம்மா இளந்தரையா மண்டபம்மா சூழரையா அங்கனம்மா இருவேருக்கும் சுத்து கட்டு மாளிகையா அங்கினமா கல்கிணரா அடுக்கு மெத்த மேடைகளா கோபுரமும் பொன்னாலே இருவேருக்கும் கொடிமரமும் தங்கத்தால யானை கட்டும் சாவடியா அங்க அசந்திருக்க மண்டபமா குதிரை கட்டும் தாழ்வடமா குதிரை கட்டும் தாழ்வடமா அங்க கொத்தார சாவடியா போடே பாதாள உலகத்திலே 56 நாட்டு அரசர்களுக்கும் அதிபதி சக்கரவர்த்தியாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய இருபேருக்கும் பாதாள உலகத்திலே மண் மனை பொன் பொருள் போசனம் நஞ்சை பிஞ்சை தோப்பு துறவா சொத்து சுகங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றது. செல்வ வளங்கள் எல்லாம் நிறைந்திருந்தோம். ரிஷிமுகாவர்ணனுக்கும் இரத்த கண்ணீர் பெண்குடியானவளுக்கும் அந்த பாதாள உலகத்திலே என்ன இல்லை தெரியுமா? சமயம் மண்ணிருந்தோம் மனையிருந்தோம் மண்ணிருந்தோம் மனையிருந்தோம் பாதாள உலகத்திலே ரிஷிமுகாவர்ணனுக்கும் இரத்த கண்ணி பெண்கோடிக்கும் மதலை ஒன்று இல்லை ஐயா. சொத்து இருந்தோம் சுகம் இருந்தோம் சொத்தால குழந்தை இல்லையே மதலை இல்ல கவலையது இருவேருக்கும் மனக்கவலை அதிகமாச்சு. குழந்தை இல்ல கவலையது ஐயா கவலையது கொடுங்கவலை அதிகமாச்சு கொடுங்கவலை அதிகமாச்சு. ஆமையா கவலையது குழந்தை இல்லாத கவலையால ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணி பெண்குடியானவளும் ஆண்டவன் பகவானை நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணி பெண்குடியானவளும் ஆண்டவன் பகவானை நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி குளித்து தீர்த்தமாடி திருநீற்று காப்பணிந்து பாதாள உலகத்தை விட்டு பாதாள தொண்டுக்கு வருகிறார்கள். பாதாள தொண்டிலே வந்து ரிஷிமுகாவர்ணனும் இரத்த கண்ணி பெண்குடியானவளும்
குழந்தைக்காக வேண்டி ஆமையா இருவேறு எவ்விதமாகவே தவம் இருக்கிறார்களானா எப்படி எப்படி தவம் இருக்கார்கள் சாந்தே கொண்டு நல்ல தரைமொழி சந்தேனத்தால் அவர்கள் சந்தேனத்தால் அவர்கள் சந்தேனத்தால் கோலமிட்டார் ஐயனை பாலாலே தரைமொழி பன்னீராலே மாவு கொண்டு நல்ல தரைமொழி மஞ்சனேயால் இருவேறும் மஞ்சனேயால் மஞ்சனேயால் கோலமிட்டார் அவள் கோலமிட்ட வாசலில குருத்து வாழை இலை விரித்தா குருத்து வாழை இலைக்கு மேல பிள்ளையார பிடித்து வைத்தா நேர நாளை அளந்து வைத்தா திருவிளக்கு பொருத்துவாளா தேங்காய் வளம் உடைப்பாளா கற்பூரத்தை கொடுத்துவாளா அம்மம்மா கடவுளை வணங்குவாளா கோட் 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 கற்பூரம் கொளுத்தி கடவுள் பகவானை நினைத்து ஆமா ஒரு வாரம் அல்ல 2 வாரம் அல்ல சரி ஒரு வருடம் அல்ல 2 வருடம் அல்ல எத்தனை ஆண்டு தவறுனார்கள் 12 வருட காலங்களாக 12 வருஷ காலம் தவறுந்திருக்கா ஒரு குழந்தைக்கு ஆண்டவனாகிய பகவானை நினைத்து ஆமையா இருவேரும் அந்த பாதாள தொண்டிலே தவம் இருந்து வருகின்ற போது தவறுந்து வந்தாங்க இன்னும் பூலோகந்தலம் மதியிலே வண்டு நல்ல மலையதிலே வண்டு முகாரி சிவருணே அங்க மாதவமும் செய்துவாரா இவர்கள் இருவேரும் தவம் இருக்கும் போது வண்டுமலையிலே வண்டுமுகாறு சிவருணன் தவம் இருந்து வருகின்றார். அவர் எப்பேற்பட்ட மனிதர்? 3 ஆசைகளை வெறுக்கப்பட்டவர். மண் மனையாசை, பொன் பொருளாசை, பெண் ஆசை. 3 ஆசைகளை வெறுத்து தவம் இருந்து வருகின்றார். இவருடைய தவ மகிமை முச்சி ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாகிய பெருமாள் கோபாலக்கண்ணன் கண்டறிந்தார். ஆமா, கோபாலக்கண்ணன் அறிந்து அத்தாம் பகவானை அழைத்து கூறுகின்றார். அத்தான் பகவானே, வண்டுமலையிலே வண்டுமுகாரி சிவர்ணன் தவம் இருக்கின்றார். அவருடைய தவ மகிமை மிகுந்ததானா? நமக்கோ கைலாசத்துல இடம் கிடையாது என்று சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 மூர்த்திகளும் கலந்து பேசுகிறார்கள். எப்படி கலந்துக்கிட்டாங்க? இவங்களுடைய தவத்தை நாம எப்படி கலைப்பது? எப்படி கலைக்கலாம்? ஒரு கல்ல கொண்டு எரிஞ்சா தவறு கலைஞ்சிரும். கலையாது. என்ன செய்யணும்? நாம 3 பேரும் போனா கலைக்க முடியுமா? 3 பேரும் ஆளுக்கு ஒரு கட்டை கம்பு வச்சு அடிச்சா கலைஞ்சுமா? தவத்தை கலைக்கணும்னா கிட்ட போய் கம்பு வச்சு கலைச்சா கலைச்சிடலாம். இவருடைய தவ மகிமையை கலைக்க வேண்டும் என்று சொன்னா ஒரு குழந்தையை பிறவி செய்ய வேண்டும்.
குழந்தையை பெரிய செய்யணும் என்று பிரம்மன் படைத்தார். ஆமா சிவன் உயிர் கொடுத்தார். சரி எம்பெருமாள் இரு கரத்தினால் குழந்தையை எடுத்து ஆசை கூறி அத்தான் பகவான் கையிலே கொடுத்தார். கொடுக்காரு. அத்தான் பகவானே சுவாமி வண்டுமலையிலே தவமிருந்து வருகிறாரே வண்டுமுக ரிஷிவர்ணன், ரிஷிவர்ணன் அவருடைய தவம் கலைய வேண்டும் என்று சரி இந்த குழந்தை நீங்க ஆதி கைலாய மலையிலே நின்று நின்று கொண்டு பூலோகத்தில் தவம் இருக்கும் வண்டுமுகாரிஷி தவம் கலைய வேண்டும் என்று சொல்லி குழந்தையை நீங்கள் எரிய வேண்டும் என்றார். எரிங்கலதான் பகவானும் குழந்தையை கையில வாங்கி வண்டுமுகாரிஷி தவம் கலைய வேண்டும் என்று சரி ஆதி கைலாய மலையில் நின்று பூலோகத்தை நோக்கி குழந்தையை வீசி எறிந்தார். மேல நின்று பூலோகத்தை பார்த்து கரெக்டா எரியுதாரு. ஆமா, பகவான் எரிந்த குழந்தை ஆகாய மார்க்கமாக சரி பூமியை நோக்கி வண்டுமலையிலே தவம் இருக்கிறாரே வண்டுமுகாரிஷி, அவர் மடியில வந்து பொத்துன்னு விழுது. குழந்தை விழுந்த உடனே தவம் கலைந்தது. கண்ணை முளைத்து பார்த்தார் வண்டுமுகாரிஷி. மடியில வலு வலு வலுன்னு வாழைப்பழம் போல ஒரு பச்சை பிள்ளை இப்படி வாழைப்பழம் போல கிடக்க. ஆமா, உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்ல, என்ன பண்ண அடிச்சே கொண்டுருவான். யாருக்கெல்லாம் கோவக்காரனா இருக்கான். ஒரு பச்சை குழந்தைதான் பொறுமையா சாதிக்க முடியும். இப்ப இருக்க மாதிரி இல்ல. குழந்தையா இருக்கும்போது எப்படி திருப்பி அதே மாதிரி அப்படி சொல்லுங்கண்ணே, அந்த விவரமே அவருக்கு இல்லையே. குழந்தையா இருக்கல செக்க சோப்பேன்னு அப்படியே ஆப்பிள் வேற நான் வேற பக்கத்துலயே தெரியாதான். என் பக்கத்துல ஆப்பிளே கொண்டு வர மாட்டாங்களாம். அவளை சோப்பா இருந்திருக்கேன். அந்த அளவுக்கு கலர் வந்திருக்கேன். ஆப்பிள் பழம் கலர் வந்திருக்கேன். மடியில் இருந்த குழந்தையை கையிலே தூக்கி டே கிராதகா, நீ யாரால் படைக்கப்பட்ட குழந்தை? நான் எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கும் படைக்கப்பட்ட. உன்னைய கேட்கலப்பா. சரி வண்டுமுகாரிசி அந்த குழந்தையை கேட்காரு. வண்டுமுகாரிசி அப்படி கேட்காரு. டே கிராதகா, நீ யாரால் படைக்கப்பட்ட குழந்தை? நீ யாரால் படைக்கப்பட்ட குழந்தைப்பா? யார் சூழ்ச்சி ஏவலினால் என் தவத்தை கலைக்க பிறந்தாய்? தவத்தை கலைக்க எப்படி பிறந்திருக்கிய? அவர்களுக்கே நேர் விரோதியாக போய் வளர்ந்து உன் உடம்பெல்லாம் எரிய கிடவதென்று சாபம் கொடுத்து அப்பிள்ளை வீசி எறிந்தார். அப்படியே வீசி மாடி ரிட்டர்ன் எறிதாரு. அந்த குழந்தை எங்கே வருகின்றது? எங்க வருது? பூமாதேவி கையிலே வந்து விழுகின்றது. பூமாதேவி பெண்கொடியானவள். குழந்தை இல்லை என்று தவம் இருக்கும் இரத்த கண்ணி மடியிலே மதலையை போட்டு ஆகாய மார்க்கமாக பறந்து போகின்றாள். இரத்த கண்ணி கண்ணை முளைத்து மடியிலிருந்து கை குழந்தையை பார்த்து என்ன செய்கிறாளா? அவ அருமை மகன் கிடைத்தான் என்று, அருமை மகன் கிடைத்தான் என்று அள்ளி மாவாரவணைத்தார். செல்ல மகன் கிடைத்தான் என்று சீரோடு தான் நினைத்தார். வாரி மகனை கையில் எடுத்தார். வரும் லட்சம் முத்தம் இட்டார். தோளோடு தோளணைத்து ஆளனை அழைத்து கொண்டு ஐயா அழைத்து கொண்டு பாதாள உலகம் வாரா. அது பாதாள உலகம் வாரா. பாதாள உலகத்தில ரிஷிமுகா வரணும்மா. ரத்த கண்ணி வெண்கோடியும் ஒரு மகனவனும் பிறந்தார் என்று 56 அரசருக்கும் ஐயா அரசருக்கும் சிறப்பதும் வழங்குவாரா. செல்வ சிறப்பதும் வழங்குவாரா. செல்ல மகன் பிறந்தான் என்று சீனி பழம் செலவு செய்தார். அருமை மகன் பிறந்தான் என்று அள்ளி பணம் தானம் செய்தார். சாந்தோட சந்தனமோ
தாம்பூலமும் செலவு செய்தார் அன்னேதானோ ஆதானோ வசீர தானோமெல்லாம் வாரியவர்கள் வழங்குவாராம் வழங்குவாரா ஆமைய வஸ்திரதானமெல்லாம் வழங்குவாரா மகன் பிறந்த மகத்துவத்தினாலே ஆமா அன்னதானம் சொருணதானம் ஆமா ஆதானம் கோதானம் கோதானங்கள் சீனி பழம் பாக்கு வெத்தலை சரி இப்படி வஸ்திர தானங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கி வருகிறார்கள் பிடி வெத்தலை எப்படி எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் சீனி பழம் வெத்தலை எத்தனாவது நாலாவதா நாலாவது ரெடி பண்ணிட்டு இருக்கான் நாலாவது ரெடி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் உங்களை உள்ளதுக்கு போட்டுரும் அரசாங்க திட்டப்படி 5 பார்க்கலாம் அப்படியா அப்போ ஆசை என்ன விடல மனுஷனுக்கு ஆசை என்னைக்கு விட்டுச்சு அதாவது என்ன சாதாரணப்பட்ட நாமள மாதிரி ஒரு வீட்டுல குழந்தை பிறந்தா நாம என்னெல்லாம் சிறப்பு கொடுக்கறோம் பால் தான் பழம் தான் பீரு கொட்டுறா அதுலமானே குடுக்கிய அப்படியா பாற்றி அதாவது அந்த காலத்திலே சீனி பழம் வெத்தலை பாக்கு 2 கற்கண்டு கூடவே ஒரு சாக்லேட் இல்லைன்னா ஒரு பேர்த்தம்பழம் இப்படித்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ பாருங்க குழந்தை பிறந்தாலும் பாட்சி கேட்காங்க, தாத்தா போனாலும் பாட்சி கேட்காங்க, ஒரு பெண் குழந்தை பெரிய பிள்ளை ஆனாலும் பாட்டி கேட்காங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் பாட்சி இருந்தாதான் ஃபங்க்ஷனுக்கு கூட்டமே வருது. கிடையாது கிடையாது, வயசான பாட்டி. அப்புறம் உங்க பாட்டி என் பாட்டியே கிடையாது. என் பாட்டி 2 பாட்டியும் போயிட்டாங்க. இல்ல இல்லாததுதான் கவலையா இருக்கு. நம்ம என்னமோ பாட்டி தானே. அப்புறம் என்னைக்கு இளமையாவா இருக்க முடியும்? வளர வளர வாழ்ந்து போக போக வயசும் போய்கிட்டே தான் இருக்கும், வந்துகிட்டே தான் இருக்கும். என்னைக்கும் பிறந்த குழந்தை மாதிரி இருக்க முடியுமானே? அது முடியாது முடியாது. அவருக்கு உழைப்பு உழைப்பு அப்படி. அதனால அந்த செல்ல மகன் பிறந்தான் என்று சொல்லி செல்வ சிறப்பெல்லாம் பாதாள உலகத்திலே வழங்கி வருகிறார்கள். சிறு சிறப்பெல்லாம் வழங்கி அன்னதானம் சொர்ணதானம் ஆதானம் கோதானம் வஸ்திரதானங்கள் எல்லாம் வழங்கி ரிஷிமுகாவர்ணனும் ரத்தக்கண்ணி பெண்குடியானவளும் மகனுக்கு 16வது நாளையிலே பெயரை சூட்ட வேண்டும். 16ஆம் பக்கம் பெயர் சூட்டணும். ஆமா, அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பெயர் வைக்கிறது 16வது நாள் தான். ஆமா, இன்னைக்கு எங்க ஊர்ல எங்க அண்ணன் 21ஆம் பக்கம் வச்சிருக்காங்க. ஆமா, ஒரு சில பேர் அப்படி வைப்பாங்க. நம்ம உடுக்காரனே பாப்பாவுக்கு 25 27 பேர் வச்சிருக்காங்க. நான் என் பையனுக்கு 16ஆம் நாளே பேர் வச்சாச்சு. ஆமா, வயிற்றுக்குள்ள இருக்கையிலே பேரை வச்சிருந்தாங்க. இப்பவுமே பேர் வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல வச்சிருக்காங்க பாருங்க பேரு. மாயாண்டி, கருப்பேன், சுப்பேன், மாசானம், சுப்பம்மா, முனியம்மா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அத மாதிரி குழந்தைகளை கூப்பிடுறதும் தரத்தையும் நிறத்தையும் பார்த்துதான் கூப்பிடுவாங்களாம். கட்டை நீளமா உயரமா குண்டா தடியா நான் பார்த்து கூப்பிடுவாங்க.
நல்லா சொல்லுவாங்க. அப்படியே ஆமா அந்த காலத்துல அப்படி கூப்பிட்டுருக்காங்க. ஆமா எந்த டீசென்ட்டும் கிடையாது. ஆமா அவங்க மனசுல என்ன நினைச்சாங்களோ மனசுல தோணுது பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. ஆமா ஐயா வாசலுக்கு வந்து குழந்தை வரம் கேட்டிருப்பாங்க. சரி ஐயா குழந்தைய கொடுத்த உடனே ஆமா கிடங்கடி மாடசுவாமிக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஏப்பா மாடசாமின்னு சொல்லி அப்படி பேர் வச்சிருவோம். அவர் பேரே வச்சிருவோம். ஐயா பேரவே வச்சிருவோமே. ஆமா அது இப்போ உள்ள காலம். அப்போ உள்ள காலத்துல அப்படி கிடையாது. சாமி பேர் என்ன பேரு அந்த பேரை முழு பேரை வச்சிருவாங்க. மாடசாமில மாடன்னு கூப்பிடுங்க. வச்சிருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. மாடசாமில மா மட்டும் இருந்தா போதும். ஆமா இப்போ வந்து குழந்தைக்கு பெயர் வைக்கணும்னா உடனே கம்ப்யூட்டர்ல போய் தேடுதாங்க. கம்ப்யூட்டர்ல போய் பாப்பாங்க. ஆமா சாமி எழுத்து முத எழுத்து மத்தம் தான் இருக்கணும். இப்பதான் எல்லாம் செல்லுலயே பாத்துறலாமே. மத்ததுல ஸ்டைலா இருக்கணும்னே ஆமா வாய்க்குள்ள நுழையாத அளவுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க. பேர் வைக்காம என்ன பேர்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. தெரியாது. அதுபோல ரிஷிமுகாவர்ணன் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வனுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று 16வது நாளையிலே அரண்மனையை சுத்தம் செய்து மந்திரி பிரதானி சேனா சைனியங்களை எல்லாம் அழைத்து தன் மகனுக்கு சிறப்போடு பெயர் கொடுக்க வேண்டும். ஆமா எப்படி பெயர் கொடுக்கிறார்களானா வல்லப சாபத்தினால் பிறந்ததனால் வல்லவன் என்றும் அவர்களுடைய குலமோ அரக்க அசுர குலம். ஆகையால் இரண்டையும் இணைத்து வல்லரக்கன் என்றே பெயர் நாமத்தை கொடுக்கிறார்கள். அப்படி பெயர் கொடுத்த வல்லரக்கனை தன்னுடைய அரண்மனையிலே எப்படி பெரியமாக வளர்த்து வருகிறார்களானா பெயர் கொடுத்த அரக்கனை தான் பெயர் கொடுத்த அரக்கனை தான் அங்க பிரியமோட வளர்த்துவாரா ஊட்டி மெல்ல வளர்த்துவாரா மகன் உடம்பு எல்லாம் நெய் உருக தேய்ச்சி மெல்ல வளர்த்துவாரார் வல்லரக்கன் ரேகம் எல்லாம் நெய் உருக கண்ணையுமே காப்பது போல் மகன கருத்துடனே வளர்த்துவாரார் ஊராட்டி தாளாட்டி ஊராட்டி தாளாட்டி உற்ற மகனை அவர் வளர்த்துவாரார். அப்படி வளர்த்து வரும் நாளையில வல்லரக்க ராஜனவன் 1வது வயதினில ஊந்து விளையாடுவானா 2 நல்ல வயதாச்சு எழுந்து ஓடும் குழந்தையானா 3வது வயதினில மகனுக்கு முடியிறக்கி காது குத்தி கடுக்கும் போட்டு கைகளுக்கும் காப்புமிட்டா 4 நல்ல வயதாச்சு நடந்து ஓடும் குழந்தையானா 5 வயதாச்சு 5 வயதாச்சு அரக்கன் அறிவளரும் பிராயமானார். வயதாச்சு அறிவு நிறைந்த குழந்தையாகவே இருக்கின்றார் அசுரகுல வல்லரக்கன். அப்படி அறிவு நிறைந்த குழந்தைக்கு பள்ளி பாடங்களை எல்லாம் கற்பித்து கொடுக்க வேண்டும். பிள்ளைக்கு நல்ல அறிவு வரணும்னா ஸ்கூல்ல கொண்டு சேர்த்து படிப்பு வர வைக்கணும். ஆமா அந்த காலத்துல எல்லாம் 6 வயசுல தான் குழந்தைய கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்காங்க. ஆமா ஆனா இப்ப எல்லாம் 2.5 வயசு 6 மாச பிள்ளைக்கு ஸ்கூல் இருக்கு. ஆமா 2.5 வயசுல பால்வாடியில கொண்டு விட்டுருந்தாங்க. ஆமா பிள்ளை எமத்தான் தாங்க முடியலையே. 4 வயசுல பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்த்திருந்தாங்க. ஆமா ஆனா நம்ம சாயண்டுக்காரண்ணே 2 மகனே இன்னும் பள்ளிக்கூடம் சேர்க்கல. ஆமா நம்ம விளையாண்ட மாதிரி பிள்ளைகள் விளையாடட்டும். விளையாண்டா கடைசி வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கும். விளையாண்டு போதும் விளையாண்டு படிச்சே போதும்.
ஆள் நம்மளுக்கு கூட ஆள் வேணும்ல. அதாவது என்ன நம்மலாம் பிள்ளைலாம் 6 வயசுல கொண்டு கல்யாணம் சேர்த்தாலே போதும். இப்பலாம் பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளைகளெல்லாம். உண்மையிலே அதாம்னே 6 வயசுல தான் அந்த பிள்ளைக்கு எழுத தெரியும் படிக்க தெரியும். ஆமா இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கனாலே 3 கோர்ஸ் முடிக்க வேண்டியிருக்கு. ஆமா ஆமா எல்கேஜி ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி 3 கோர்ஸ் முடிக்கணும். இது முடிச்சா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஆமா அதாவது 1ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளை பேக்ல இருக்க நோட்டும் புத்தகமும் காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்க பேக்ல இருக்காது. ஏன் சொல்லுங்க? அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு பயந்து, டீச்சருக்கு பயந்து, சாருக்கு பயந்து போய் படிக்க எழுத நோட்டையும் புக்கையும் போட்டு செமக்க ஸ்கூலுக்கு போவ அப்படி பயந்து படிக்காங்க. அப்படியே ஸ்கூல்ல என்ன சமக்க முடியாம சமந்து கொண்டு போய் பாவமா இருக்கு. காலேஜ்ல தான் கண்டிஷன் கிடையாது. ஏ அப்ப அடங்காப்படாரிமாங்க காலேஜ். ஆமா சரி ஏதாவது பேசினா டீச்சரையும் வாத்தியாரையும் காலேஜ்ல ஏசுதாங்க, இல்லைன்னா அடிச்சு விட்டுட்டு ஒடியாந்துருதாங்க. நீ காலேஜ் விட்டு வெளியே தானே வரணும். வெளியே வா, நான் பாத்துக்கிறேன். வா வா, நான் வாசல்ல தான் நிப்பேன். அந்த கூட்டத்துல நீங்களும் உண்டோ? நாம அந்த அளவுக்கு போகல. அப்படியானே? ஆமா. அதாவது என்ன அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு பாத்தீங்களா? என்ன என்ன சட்டம்? பள்ளிக்கூடத்துல எந்த குழந்தைங்களையும் வாத்தியார அடிக்க கூடாது. ஆமா அப்படி சட்டம் கொண்டு வந்தா அப்புறம் எந்த பிள்ளை கட்டுப்படும்? எந்த பிள்ளை தான் படிக்கும்? முதல்ல அடியாத பிள்ளை படியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா அத மாதிரி அடியாத மாடும் படியாது. படியாது அடிச்ச பிள்ளைதான் படிக்கும், நல்லா படிக்கும், நல்லா அறிவு வளரும். ஆமா முருங்கைய ஒடிச்சு வளர்க்கணும். ஆமா பெத்த பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும்னு ஏன் சொல்லியிருக்காங்க? ஆமா எல்லாம் கட்டுப்படணும். முருங்கை விட்டோம்னா வளர்ந்துகிட்டே போயிரும். முழிக்கு அஞ்சாத பிள்ளையும் ஆமா அடிக்கு அஞ்சாத பிள்ளை நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. நல்ல ஏட்டமே எடுத்து பாருங்க. ஆமா அப்பா ஏல அப்படின்னா அந்த புள்ள அப்படி ஒடுங்கணும். ஒடுங்க அப்படி டவுசர் கிவுசர் நனைஞ்சிரணும். அதனால அப்பா அதட்டதான் உடனே அது கிடுகிடுன்னு ஆடம்ல கையாச்சு. சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்குமோ பிற்காலத்துல நம்ம நல்லாவே இருப்போம் வாழ்க்கையில. ஆமா வாழ்க்கையில இருக்கணும்னா நல்லா படிக்கணும், சொல்லிட்டு கேட்கணும். என்ன பண்ண உங்க கூட சேர்ந்தாச்சின்னு வளர்த்தானே அவன் இருக்கு. அவர் சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பண்ணிருக்காருன்னு நினைக்கேன். இல்ல இல்ல ஆளு அதனால அசுரகுல வல்லரக்கனுக்கு பள்ளி பாடங்களை எல்லாம் கற்பித்து கொடுக்க வேண்டும். அந்த காலத்துல எல்லாம் ஏட்டு பாடம், ஏட்டு ஓலையிலே எழுத்தாணி கொண்டு எழுதி படித்திருக்கிறார்கள். இப்பதான் நோட்டு பாடம், ஆன்லைன் பாடம், கம்ப்யூட்டர் பாடம் விதவிதமா வந்தாச்சு. ஆமா பாடம் படிக்கணும்னா இப்ப செல்லுலயே எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருந்தாங்க. எல்லாம் செல்ல கொண்டு எல்லாம் முடிஞ்சிருது. வாழ்க்கையே அதிலே முடிஞ்சிருது. நோட்டு வேண்டாம், பேனா வேண்டாம், பேப்பர் வேண்டாம். செல்லு மட்டும் இருந்தா போதும். சொந்த பந்தம் தேவையில்ல, அனந்தமி தேவையில்ல, சுக்கராஜையும் தேவையில்ல. எனக்கு என் செல்ல மட்டும் தந்திருக்க, நான் வீட்லயே இருந்துக்கிட்டேன். உலகமே செல்லுக்குள்ளதானே இப்ப அடங்கி இருக்கு. ஆமா அதனால இப்ப எல்லாம் ஆன்லைன் ஆண்ட்ராய்டு போனை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா அந்த காலத்துல அப்படி கிடையாது. இல்ல இல்ல ஏட்டு ஓலையில தான் எழுதி படிச்சிருக்காங்க. ஆமா ஏட்டு ஓலைனா என்ன ஓலை? என்ன ஓலை? பண ஓலை. பண ஓலையில எழுதி படிச்சிருக்காங்க. அதனால தன் மகன் வல்லரக்கன் பள்ளி பாடங்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று ஏட்டு ஓலையை எப்படி சேகரிக்கிறார்களானா எப்படி சேகரிக்கார்? காயாத பண எதில கண்ணி பண கொடுத்தருத்தார், ஈனாத பண எதில எள்ளம் பனை கொடுத்தருத்தார், வண்டேரியா ஓலையத 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 அங்க வகையுடனே கொண்டு வந்தார், வகையுடனே கொண்டு வந்தார். ஆமையா சொல்லையா
பனையிலே கன்னிப்பனை குறுத்தறுத்தார். ஆமா அறுத்தார். ஈனாத பனையதிலே இளம்பனை குறுத்தறுத்தார்கள். ஆமா வண்டரையா ஓலையை வகையுடனே சேகரித்து சரி வாத்தியாராகிய குலகுருவிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்தார்கள். குலகுருவோ ஏட்டு ஓலையை வாங்கி சரி ஏட்டிலே கொண்டை சீவி ஆமா திரு மஞ்சளினால் குறிப்பிட்டு இட்டு அரி சித்தரி அறிவோம் நன்றாக 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 குருவே துணை என்று ஆமா சுவாமி ஆனாவிலிருந்து அக்கண்ணா வரைக்கும் சரி காணாவிலிருந்து இக்கண்ணா வரைக்கும் இக்கண்ணா வரைக்கும் அறிவு கலைகளை எல்லாம் ஏட்டு ஓலையிலே வாத்தியார் குறிப்பிட்டு ஆசானுடைய முன்னாலே வல்லரக்கன் அமர்ந்து எவ்விதமாக அறிவு கலைகளை எல்லாம் படித்து வருகிறாரோ எப்படி எப்படி ஆனா ஆவண்ணா ஈனா ஏன்னா ஊனா ஓவண்ணா ஏனா சாமி ஆனா ஆவண்ணா ஈனா ஏன்னா ஊனா ஓவண்ணா ஏனா கானா காவண்ணா கேனா கேயண்ணா ஊனா கோவண்ணா கேனா கேயண்ணா கையண்ணா கோணா கேயண்ணா கையண்ணா கோணா கவ்வண்ணா ஏ கேனா கோணா கோவண்ணா கேயண்ணா கையண்ணா கோணா கோவண்ணா கவ்வண்ணா கேனா அரிகரி கொன்ற வேந்தல் அறிந்து கொண்டாரா அன்னையும் இதா என் சுவடே அன்னையும் இதா என் சுவடை படித்து கொண்டாரா அன்னை மீதாவும் முன்னறி தெய்வம் தெரிந்து கொண்டானா அரக்க நல்ல 4 வேதம் நான்கு வேதம் 6 சாஸ்திரம் படித்து கொண்டாரா 64 கலைக்காணியோ அரக்கன் 64 கலைக்காணியோ படியாத நல்ல பாடமெல்லாம் படித்து வராமல்ல
தெரியாத நல்ல பாடமெல்லாம் பாடமெல்லாம் தெரிந்து வாரா வல்லரக்க யானையச்சும் குதிரையச்சும் குதிரையேற்றம் அன்பு வித்தை சிலம்பு தொழில் சிலம்பு தோளில் முன்கருணும் பின்கருணும் முதன்மையான தொழில் படைத்தா கூடு விட்டு கூடுவாயும் குரளி வித்த பாடம் கச்சா பாடரந்த வல்லரக்கே வல்லரக்கே ஆயபல கலைகள் எல்லாம் கச்சுவாரா அவனும் 18 வயதுக்குள்ள 18 வயதுக்குள்ள எழுகளையும் படைத்து வாரா 16 வயதுக்குள்ள 16 வயதுக்குள்ள அரக்கன் பலகலைகள் படைத்து வாரா உடே கோட் 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 16 வயதுக்குள்ளே பள்ளி பாடங்கள் அத்தனையும் படித்து உணர்ந்தான் அசுரகுல வல்லரக்கன். ஆயபல கலைகள் அத்தனையும் கற்று உணர்ந்து சரி அரண்மனைக்கு வருகின்றான். அவனுக்கு வயது 16. வயசு 16 வயசு பிறந்திருக்கு அரக்கனுக்கு. ஆமா ஆமா 16 வயசுல பாக்க எப்படி இருக்கிறான்? ஏ அப்பா 16 வயசு பையனை பார்க்கல எப்படி இருக்கு? அரும்பு மீச குறும்பு பார்வையா இருக்கும். ஆமா உங்களை மாதிரி திருட்டு மொழி. இங்க பார்க்க மாதிரி இருக்கான், அவன் அங்க பக்கம் வேற பக்கம் பார்த்துட்டு இருப்பான். வயசுக்கு ஏத்த பார்வை என்ன என்ன வயசு ரெட்டிச்ச வயசு பத்தியலா? 16 வயசு யாருக்கும் அடங்காத வயசு. அவன் பார்வை அப்படித்தான் இருக்கும். ஆமா அந்த அசுரகுல வல்லரக்கன் சரி 16 வயது நிறைந்து ஆமா அரண்மனைக்கு வருகின்றான். சரி மகனை பார்த்தால் தாயார் ரத்த கண்ணி. ஆமா மன்னா மணவாளா சுவாமி நம்ம மகனாகிய அசுரகுல அரக்கன் அரக்கன் பள்ளி பாடங்களை எல்லாம் கற்றுணர்ந்து சரி அரண்மனைக்கு வருகின்றான். அவனுக்கு வயது 16. 16 வயசு பிறந்திருக்க. அதனால என்ன நம்ம கண்ணுள்ள போது கண்காட்சி, சரி நம்ம கண்கட்ட அன்னைக்கு தெருக்காட்சி. தெருக்காட்சின்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஆமா ஆமா கண்ணுள்ள போதே சூரிய நமஸ்காரம் செய்து கொள்ளணும். காலையில எந்திரிச்சு கண்ணுல இந்த சூரியனை பார்த்து அப்படியே கும்பிட்டுக்கணும். ஆமா கண்ணு இல்லாத அன்னைக்கு சூரியன் எப்படி இருக்கு என்னன்னு தெரியாது. குருடனை பிடிச்சி ராஜமொழி முழிக்க சொன்னா முழிப்பானா? எப்படி முழிப்பான் குருடன்? கண்ணு தெரியாது எப்படி முழிப்பான்? முழிக்க மாட்டாங்களா? அதனால ஆமா கண்ணுள்ள போதே சரி நம்ம மகனுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து வைக்கணும். வைக்கணுமே. ஆமா தாயும் தந்தையும் இருக்கிற வரைக்கும் தான் சரி பெத்த பிள்ளைக்கு மதிப்பு. மதிப்பு உண்டு. தாயத்த அன்னைக்கு சீரத்து போச்சுன்னு சொல்லியிருக்கான். சீரத்து போச்சு. ஆமா அதனால சரி அம்மாவும் அப்பாவும் சரி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு. நல்ல மதிப்பு இருக்கும். அது வரைக்கும் நமக்கு சரி மதிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மதிப்பு இருக்காது. இருக்காது. அதனால நம்பி இருக்கும் போதே நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். நம்மளுக்கு நல்ல தெம்பு இருக்க நேரம் பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை முடிச்சு வச்சிடணுமே. நாம போன காலத்துல நம்ம பிள்ளைய பார்க்கிறதுக்கு ஆள் வேணும்ல வேணும்ல என்று சரி நம்ம மகனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும் என்றால் திருமணத்தை முடிக்கணுமே. பார்த்தார் ரிஷிமுகாவர்ணன். சரி அம்மா ரத்தக்கண்ணி நம்ம மகன் அரக்கனுக்கோ வயசு 16 தான் ஆகுது. 16 வயசு ஆயிருக்கு. 16 வயது ஆகாது என்று சொல்வார்கள். ரெட்டி வயசு ஆகாது. அதனால இந்த ஆகாத காலம் போகட்டுமே, ஒரு வருஷம் போகட்டுமே, 17 பிறக்கட்டும் திருமணத்தை முடிச்சிருவோமே. மணவாளா மன்னா மணவாளா என்ன சுவாமி யாரு சொன்னா 16 ஆகாது என்று? 16 ஆகாதுன்னு யார் தான் சொன்னா? பிறந்தால் 16, ஆமா இறந்தால் 16, 16, ருதுவானால் 16. 16 ஆமா ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்க, ஆமா 16 நாள் கழிஞ்சா அங்க எந்த தீட்டுமே கிடையாது. தீட்டு
கிடையாதான். அது மாதிரி ஒரு இறந்த வீட்லயும் சரி 16 நாள் கழிஞ்சு அங்க எந்த தீட்டும் கிடையாது. கிடையாதான். 16வது நாளைக்கு முன்னால சரி வெள்ளை அடிச்சு வீடு வாசலை சுத்தம் பண்ணி பண்ணு. 16வது நாளையில ஐயரை கூட்டு வந்து ஆமா ஐயனுக்கு அரிசி கொடுத்து சரி விசேஷம் வச்சு கழிப்பாங்க. ஆ அப்படி 16 நாள் முடிஞ்சுட்டு அந்த இறந்த வீட்டுல எந்த ஒரு இதுமே கிடையாது. கிடையாதான். அதுபோல ஒரு குழந்தை ருதுவானாலும் ஆமா 16 நாள் கழிஞ்சு அங்க எந்த தீட்டுமே கிடையாது. 16 நாள் கழிச்சிட்டுனா ஒரு தீட்டு கிடையாதான். ஆமா அந்த காலத்துல எல்லாம் பூத்தி நிறைந்தா 16 நாள் தான் தலைக்கே தண்ணி ஊத்துவாங்களாம். 16ஆம் பக்கம் தான் தண்ணி ஊத்திருக்காங்க. ஆமா இப்பதான் 5ஆம் நாள் 3ஆவது நாள் 7ஆம் நாள் இப்ப இந்த எடை பக்கம் அந்த சமயத்தை ஊத்திட்டு இருக்காங்க. 11ஆவது நாள் இப்படி தலைக்கு தண்ணி ஊத்து வைக்கிறாங்க. வைக்காங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது. இல்ல அதனால ஆமா இந்த 16 வயது நிலை மகனுக்கு மனமுடித்து வைக்க வேண்டும். திருமணத்தை முடிச்சு வைக்கணும். அதோட ஆமா அஞ்சொரு காலத்திலே சரி பெரியோர்கள் எல்லாம் கல்யாணம் முடிந்த தம்பதியர்களை எப்படி வாழ்த்தினாங்க? 16 பெற்று பெருவாழ்க வாழ்கன்னு வாழ்ந்தாங்க. 16 பிள்ளைய பெற்றா 16 பிள்ளைய பெற்று இல்ல 16 செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழ்கன்னு சொல்லி இருக்காங்க. ஆமா 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்க வேண்டும். ஆனா பெரியவர்களுக்கெல்லாம் அப்படிதான் சொல்லி இருக்காங்க. அந்த காலத்துல உள்ள தாத்தா பாட்டி எல்லாம் எப்படின்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லி முடிச்ச உடனே தாத்தா பாட்டிக்கு பூட்டன் காலத்துல ஒரு தாத்தாவுக்கு பாட்டிக்கு எடுத்துக்கிட்டோம்னா 16 பிள்ளை 17 பிள்ளை இருக்குமா. அந்த தாத்தா சொன்னதை பெரிய ஆளுக்கு அப்படியே காத்துல ஏத்தி இருக்கு. அப்படியா 16 பெற்று பெருவாழ் வாழ்க. எதுக்கு 16 பெற்றுல 13 தானே இருக்கணும் 3 நான் என்ன செய்யணும் வருத்தப்பட்டு இருக்காரு. ஐபம் போச்ச வேண்டியானே. ஆமா ஐசாயிட்டலாம் இருக்கு. ஐசாயிட்டா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்றுதான் வாழ்த்திருக்கிறார்கள். அதனால நம்ம மகனுக்கு இந்த 16 வயசுல மனமுடித்து வைக்க வேண்டும். திருமணத்தை முடிச்சு வைக்கணும் என்று யாரை வரவழைக்கிறார்களானா யார் அம்மா அப்ப வாருமையா குலகோருவே குலகோருவே வாருமையா குலகோருவே வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ மகனான அரக்கனுக்கு